வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஒரு ஆணுடைய ராசியுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபார் மேரேஜ், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ லவ், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு ஆணை தேர்வு செய்ய போகிறீங்க. அவருடைய ராசியுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் அதிலேயே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள், இது ஒரு பொது பலன் தான். இந்த 100 விஷயம் சொன்னோம்னா சில பேருக்கு 10 பொருந்தும், சில பேருக்கு 100 பொருந்தும். இது ஒரு ரிசர்ச்சில் பண்ணுறது. பாருங்கள், பயன்பெறுங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா சர்வீஸும் பயன்படுத்துங்க. ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி அண்ட் ஆல். எங்கள் டீம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தனுசு ராசி ஆண்கள். ஆண்கள் தனுசு ராசி, அது ஆண் ராசி, அது குருவுடைய ராசி. அதில் ஆண்கள் வந்து தனுசு ராசியை சேர்ந்துருக்கீங்க. இப்போ ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் தேர்வு செய்யும் போது தனுசு ராசியை எப்படிலாம் க்ரைட்டீரியா கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே தனுசு நல்ல ராசி. பொறுப்பு, பணம், பதவி, உயர்வு, சமூக மரியாதை எல்லாம் நல்ல ராசி தான் தனுசு. தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் பொதுவாக தன்னம்பிக்கை உடையவர்கள், ஒரு மனித பண்பு உடையவர்கள், மிருகத்துடனான கோபம், குணமும் சேர்ந்தே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். எங்கே போனாலும் நல்ல மரியாதை, மதிப்பு, முன்னேற்றம் எல்லாம் தானாக ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். தனுசு எப்போவுமே வந்து ஒரு மேன்மையாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், மேலே வரணும், 10 பேர் 100 பேருக்கு முன்னாடி நான் வந்து தனியாக தெரியணுன்ற ஆற்றல் மிக்க மனிதர்கள், அந்த எண்ணம் உண்டு. இதெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஸோ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, தனுசு ராசி ஆணை தேர்வு செய்யணும். அந்த ராசியை சேர்ந்தவர் நிச்சயமாக நல்லா படித்து நல்ல பெரிய லெவலில் வருவார். பணம் சம்பாதிப்பாரா? நிச்சயமாக சம்பாதிப்பார். சமூகத்தில் நல்ல மரியாதை, மதிப்போடு இருப்பார். குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்வாரா? நிச்சயமாக பார்த்துக்கொள்வார். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர் ஏதாவது கைவிட்டுருவாரா? ஒன்றுமே கிடையாது. மூலம் இன்னும் சிறப்பு. மூல நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்கள் இன்னும் சிறப்பானவர்கள். பூராடம் மற்றும் உத்திராடம் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் துணையாக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல மனிதர்கள். வாழ்க்கையில் எத்தனை சோதனையை கொடுத்தாலும் தாங்கக்கூடிய மனோ பக்குவம், மனோ வலிமையும் உண்டு. தனுசு குருவின் ராசியாக இருக்கிறதுனால குடும்பம் தான் பிரதானம், மெயின் அதான், ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. எல்லாம் இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும். சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும். யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டர், அவங்களோட ஆட்டிடியூட் ஓரளவுக்கு எல்லாருக்கும் அது வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பிடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னோட தனித்திறமையை காட்டுவாங்க. இதெல்லாம் பாசிட்டிவான சைடில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு பெண்ணாக நீங்கள் தனுசு ராசியை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜோயலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப ரேர். ரொம்ப பர்சனலாக யாரையாவது நம்பினா, இல்லை அந்த அந்த கல்ச்சர் இல்லை அந்த வந்து கேரக்டர் ஒத்து போச்சுன்னா அப்போ தான் அதை வந்து ஓகே, நமக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்குது, நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணலான்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதர்வைஸ் தனுசு அப்படிங்கிற ராசி வந்து ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கேரக்டர் கிடையாது. அது ஒரு ஆண் ராசி, அது உருவுடைய ராசி. ஸோ அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி எப்பவுமே பார்க்கும். ஸோ ஒரு டிக்னிட்டி எப்பவுமே மெயின்டைன் பண்ணுற ஒரு ராசி. இதெல்லாம் நீங்கள் ஓரளவு புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அடுத்தது மைனஸ். தனுசு ராசியுடைய மைனஸ் என்ன? தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுல பயங்கர கெட்டிக்காரங்க. அதனால் உங்களுடைய உணர்வு, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய வியூஸ் எல்லாம் புரிஞ்சு நடந்துப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு தனுசு சரி வர மாட்டாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷனோடு கொண்டு போய் கொடுத்தா தான் அது புரியும். ஓஹோ, இதான் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன், இதான் உன்னுடைய தேவை, இதான் உன் உணர்வு சொல்லுதா, இதான் நீ இப்படி எதிர்பார்க்குறியான்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும். ஸோ தனுசு வந்து தானாக ஒருவருடைய மனதை, ஒருவருடைய உணர்வை, ஒருவருடைய அன்பை அதெல்லாம் புரிந்து கொண்டு அப்படியே ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு அப்படி நெருங்குற ராசிகள் அல்ல. அது ஒரு மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ராசி. எல்லாமே ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுறது. இந்த டைம்னா இவங்களுக்காக, அந்த டைம்னா அவங்களுக்காக, இந்த டே இவங்களுக்காக, இந்த பணம் இவங்களுக்காக, இந்த உழைப்பு, இந்த வேலை இவங்களுக்காக, இப்படி எல்லாமே அப்படியே ஒரு பிரித்து வச்சுருக்கோம், ஒரு பாக்ஸாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து நீங்கள் வந்து குயிக் அப்ரோச், சும்மா டக்குன்னு அவங்க சேஞ்ச் பண்ணலாம், டக்குன்னு மாற்றலாம் அப்படின்னா அதெல்லாம் அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களுக்கு அந்த டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு ராசியுடைய தன்மை. அதே மாதிரி நீங்கள் இந்த தனுசு ராசியை வந்து ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பாங்க. ஒன்றும் ஒரு பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சப்ஜெக்ட்டு ரொம்ப சில பேர் பக்தியாக இருப்பாங்க.
சில பேர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியோட கல்ச்சர்லாம் அந்த கஸ்டம்ஸ்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி பயங்கர பக்தியோடு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணால் பிடிக்காது. ஸோ எதுலேருந்தும் வந்து அவங்க வந்து டிவியேட் ஆகக்கூடாது. அவங்க வந்து எந்த ஒரு அந்த அந்த ஃபாலோஅப்பில் இருக்கிற அந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து டிவியேட் ஆகக்கூடாது. அதே கரெக்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு ஒரு பிரின்சிபலோடு இருக்கணும். ஒரு நெறிமுறையோடு வாழணும். எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லைனில் போகணும். அப்போ தான் அது பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ தனுஷை நீங்கள் வந்து ஒரு ஒன் லைனில் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, தனுசு ராசியை சேர்ந்த ஆண்களை அப்படி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணுன்னா நிறைய கொள்கை பிடிவாதம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பட் ஜென்ரலாக நல்ல மனிதர்கள், திறமையானவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்கள், நல்ல வசதியானவர்கள், நல்ல முன்னேறக்கூடியவர்கள், வேகமானவர்கள், விவேகமானவர்கள், மனிதனும் மிருகமும் கலந்த குணம் உடையவர்கள், கோபம் வந்தாலும் மறக்கக்கூடிய குணமும் உண்டு. இப்படி எல்லாம் கலந்து தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மனிதர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியுமானா அங்கே நிறைய விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போது நிறைய இடத்துல தனுசு ராசி ஆண்கள் நிறைய பெண்கள் வந்து வேண்டான்னு நினைக்கிற காரணம்லாம் என்னென்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு கொள்கையை வந்து இவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுல கொஞ்சம் திணிப்புனா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும், கண்டிஷன்ஸ் மாதிரி தெரியும். அதெல்லாம் ரொம்ப அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா சூப்பர். பட் ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் ஃபேமிலிக்காக நிறைய விஷயத்த சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற குணமும் அந்த தனுசுக்கு உண்டு. எல்லாம் கலந்துருக்கும். ஒரு பொறுப்பான மனிதன், சிம்பிளாக சொல்லணும்னா பொறுப்பான மனிதன் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் உண்டு, தன் பொறுப்பு உண்டு, தன் வேலை உண்டு, குடும்பம் உண்டு, தன்னுடைய கொள்கை, தன்னுடைய கோட்பாடுகள், இதோடைய ஃபாலோஅப்பில் உள்ள ஒரு நபர். அவரை தேர்வு செஞ்சால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக, பொறுப்பாக, கரெக்டாக ஃபேமிலியோட நல்லா போகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் செலக்ட் ஹிம். அதுதான் தனுசு ராசியோட குணங்களாக வருது. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ரிசர்ச்னு எடுக்கும்போது ஒரு ராசியை வந்து நம்ம ஒரு 1000 ஹாரோஸ்கோப் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இதில் வந்து இந்த ராசி கெட்டவங்க, அந்த ராசி நல்லவங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது உங்களுக்கு எது அக்செப்டபுளாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒருத்தருடைய ஒரு ராசியுடைய நெகட்டிவ் சைடை யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் தான். இன்னும் சொல்லப்போனால் அது பர்சனலாக ஒரு சார்ட்லேயும் இந்த ராசிப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா நான் சொன்ன குணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பொருந்தணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 10% தான் பொருந்தும். ஏன்னா அந்த லக்னா இருக்குது, பர்த் சார்ட் இருக்குது, ஜனன ஜாதகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஓவரால் வியூவில் நீங்கள் வந்து சும்மா ட்ரையல் கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஒரு ராசியை சொல்லியிருக்கேன், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்த ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் அண்ணா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர், உங்கள் கலீக், உங்களுடைய கிளாஸ்மேட், யாரை வேணால் நீங்கள் அப்படி சும்மா கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவங்களுடைய குணங்கள்லாம் கொஞ்சம் தெரிய வரும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உணர்வீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணது தான் இந்த ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதனால் இது பர்சனலாக இது உங்களுக்கு தான் பொறுத்திக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு வியூவில் ஒரு ரிசர்ச்சில், ஒரு அனலைசிஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் பெட்டராக புரிஞ்சிக்கிறதுக்கு அது பயன்படணும் தான் அதோடைய அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மேலும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சர்வீசஸ் என்ன வேணுமோ lifehoroscope.in யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.